அருமையானவர்களே, முஹர்ரம் அல்லாஹ்வின் மாதம். போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட 4 மாதங்களில் ஒரு புனித மாதம். இஸ்லாமிய வாழ்வை உலகிற்கு உணர்த்திய உன்னத பயணமாம் ஹிஜ்ரத் எனும் எழுச்சி பயணத்தை அடிப்படையாக கொண்டு இஸ்லாமிய காலண்டரை தந்த மாதம். கொடியோனாம் ஃபிரௌனிடம் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவர்களுடைய சமூகத்தார்களும் அல்லாஹின் உதவியால் ஈடேற்றம் பெற்ற நாள் இடம்பெற்ற மாதம். ஜனநாயகம் தழைக்க கர்பலாவில் வீர மரணமடைந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காவியத்தை சுமந்து நிற்கும் மாதம். இன்னும் வரலாற்றில் நீண்ட ஒரு பட்டியலை கொண்டிருக்கிற பன்முகம் கொண்ட ஒரு உன்னத மாதம்தான் இந்த முஹர்ரம் மாதம். ஹிஜ்ரி 1446 நிறைவடைந்து ஹிஜ்ரி 1447வது வருடத்தின் முதல் நாள் முதல் ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, வருடங்களுக்கு ஹிஜ்ரி என்று பெயர் வந்ததற்கு காரணம் ஹிஜ்ரத் சம்பவத்தை இறுதி வரை மக்கள் மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான். இஸ்லாம் பற்றி அறவே அறியாதவர்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்பார்கள். கிபி 2025 என்பதால் கிறிஸ்தவ மதம்தானே முந்தியது என்பதாக. ஹிஜ்ரி 1446-47 என்பதால் உங்கள் மதம் பிந்தியதுதானே என்று கேட்பார்கள். அவர்களுக்கான பதில், உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இஸ்லாமிய மாதங்கள் இருந்தன, மேலும் இதே பெயர்கள் தான் இருந்தன. வருடங்களுக்கான பெயர்கள் மட்டும் அவ்வப்போது நடைபெறும் சம்பவங்களை வைத்து மாற்றப்பட்டன. சூரா தௌபாவினுடைய 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வினுடைய பதிவு புத்தகத்தில் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்தே மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டதை வைத்து அவர்களுடைய சந்ததிகள் வருடங்களை கணக்கிட்டார்கள். அதற்கு பிறகு கஅபா கட்டப்பட்ட வருடத்திலிருந்து வருடங்களை கணக்கிட்டார்கள். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சந்ததிகள் அவரவர் எவர்கள் எங்கே குடியேறினார்களோ அதை வைத்து அவர்கள் வருடங்களை கணக்கிட்டார்கள். அதற்கு பின்பு அந்த பரம்பரையில் கஅப் என்பவர் முக்கிய நபராக கருதப்பட்டதால் அவர் மரணமடைந்த வருடத்தை வைத்து வருடங்களை கணக்கிட்டார்கள். பின்பு யானை சம்பவம் பிரபலமாக இருந்ததால் அதை வைத்து வருடங்களை கணக்கிட்டார்கள். அதுவும் காலப்போக்கில் மறந்து மாதங்களை மட்டும் கூறும் வழக்கம் ஏற்பட்ட போது கடைசியாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரத்தை வைத்து ஹிஜ்ரி கணக்கு உருவானது. ஹிஜ்ரி என்று பெயர் வைக்கப்பட்டதனுடைய பின்னணி, காலப்போக்கில் வருடங்களை மறந்து மாதங்களை மட்டும் கூறும் வழக்கம் ஏற்பட்ட போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அபு மூசா அல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதினார்கள். அதில் குறிப்பிடும் போது, தாங்கள் அனுப்பும் கடிதங்களில் வெறும் மாதங்களை மட்டும் குறிப்பிடுகிறீர்கள், எந்த வருடம் என்று குறிப்பிடுவதில்லை என்று அபு மூசா அல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதினார்கள். அதற்கு பின்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மஷவராவுக்கு ஏற்பாடு செய்கிறார்கள். வருடங்களுக்கு பெயர் சூட்டுவது பற்றி அதில் விவாதிக்கப்பட்டது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை கூறினார்கள்.
பாரசீகர்கள் ஒரு அரசர் இறந்து அடுத்த அரசர் பதவிக்கு வரும்போது அவரது பிறப்பை வைத்து வருடங்களை கணக்கிடுவார்கள். அதுபோன்று கணக்கிடலாம் என்று சிலர் கூறிய போது அதை சிலர் வெறுத்தார்கள். கிறிஸ்தவர்கள் இயேசுவின் பிறப்பை வைத்து வருடங்களை கணக்கிடுவது போல கணக்கிடலாம் என்று சிலர் கூறிய போது அதை சிலர் மறுத்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பை வைத்து வருடங்களை கணக்கிடலாம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வருடத்தை முதல் வருடம் என்று கணக்கிடலாம் என்று சிலர் கூறினார்கள். வேறு சிலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதை வைத்து வருடங்களை கணக்கிடலாம் என்று கூறிய போது அப்போது நாமெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை என்று கூறி அதையும் பலர் மறுத்தார்கள். கடைசியாக ஹஸரத் ஹிஜ்ரத் நடந்த வருடத்தை முதல் வருடம் என்று கணக்கிடலாம் என்ற ஆலோசனை முன்வைக்கப்பட்ட போது அதற்கு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆதரவு தெரிவித்து அந்த ஹிஜ்ரத் தான் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் வேறுபடுத்தி காட்டியது, எனவே அதையே வருடங்களுக்கு பெயராக வைக்கலாம் என்று கூற மற்றவர்களும் அதை ஆதரித்தார்கள். எந்த மாதத்தை முதல் மாதமாக வைப்பது என்ற ஆலோசனையின் போதும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை கூறினார்கள். ரமலான் என்று சிலரும் முஹர்ரம் என்று வேறு சிலரும் கூறினார்கள். இறுதியில் முஹர்ரம் தான் முதல் மாதம் என முடிவானது. ஹஜ்ஜை முடித்துவிட்டு ஹாஜிகள் திரும்பி தங்களுடைய தொழிலை துவங்கும் மாதத்தை முதல் மாதமாக வைத்தால் கணக்கு வைத்துக் கொள்ள வசதியாக இருக்கும் என்ற அடிப்படையில் அதுவே முடிவானது. ஹாஜிகளின் வருகையை கவனித்து வருடத்தின் முதல் மாதத்தை முடிவு செய்யும் அளவுக்கு ஹாஜிகளின் வருகை அன்றிலிருந்தே கண்ணியமாக கருதப்பட்டு வருகிறது என்பதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா லகீதல் ஹாஜ ஃபஸல்லிம் அலைஹி வஸாஃபிஹு வமுர்ஹு அன் யஸ்தக்ஃபிர லக قبل ان يدخل بيته فانه مغفور له. ஹஜ்ஜை முடித்துவிட்டு திரும்பியவரை கண்டால் அவருக்கு சலாம் சொல்லி அவரிடம் முசாபா செய்யுங்கள், உங்களுக்காக அவரை துஆ செய்ய சொல்லுங்கள் ஏனென்றால் அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருக்கிறார் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, ஹிஜ்ரத்தின் உத்தரவு அது எப்போது வந்தது என்பதை நாம் பார்க்கிற போது முஸ்லிம்கள் தம் எதிரிகளால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளான பின்புதான் ஹிஜ்ரத் செய்யும்படி உத்தரவிடப்பட்டது. மக்காவில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த நபித்தோழர்களும் வாழ்ந்த அந்த ஆரம்ப காலகட்டத்தில் சுலனா துயரங்களை அந்த மக்கத்து காபிர்கள் ஈமான்தாரிகளாக இருக்கிற அந்த முஸ்லிம்களுக்கு கொடுத்தார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து தன்னுடைய உடலை மறைத்திருந்த ஆடையை விலக்கி காட்டி, என்னுடைய உடலினுடைய பகுதியை பாருங்கள் யா ரசூலல்லாஹ், மிக சிரமத்திற்கு என்னை உட்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடல் அந்த நேரத்தில் அவர்களுடைய உடலில் எலும்புகளில் சில சதைகள் ஒட்டி கொண்டிருந்தது. அந்த அளவுக்கு ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த மக்கத்து காபிர்கள் சித்திரவதை செய்தார்கள். சுடும் அந்த தீ கங்குகளில் படுக்க வைத்து அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருக்கும்படி ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவுரை கூறினார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கொடும் பாலை மணலிலே படுக்க வைக்கப்பட்டு நெஞ்சிலே பாறாங்கல்லை சுமக்க வைக்கப்பட்டு மிக கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அஹத் அஹத் என்கிற வார்த்தைகளை மட்டுமே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உதிர்த்தார்கள் என்கிற வரலாறு நமக்கு தெரியும். அப்படி பல சித்திரவதைகளை அனுபவித்த அந்த நேரத்திலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னது, நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்பதுதான். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இந்த மார்க்கத்தினுடைய முதல் ஷஹீத். அபுஜஹில் என்கிற அந்த கொடுங்கோலனால்
சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மர்மஸ்தானத்தில் ஈட்டியை பாய்ச்சி மிக கொடூரமாக அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் 2 ஒட்டகங்கள் கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்படுகிறது. ஒரு காலின் மீது யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு காலை ஒரு ஒட்டகத்தின் மீதும் மற்றொரு காலை மற்றொரு ஒட்டகத்தின் மீதும் வைத்து கட்டி அந்த ஒட்டகங்கள் எதிரும் புதிருமாக நிற்க வைக்கப்பட்டு அந்த ஒட்டகங்கள் விரட்டப்படுகிறது. அப்பொழுது யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடல் 2ஆக பிளக்கப்பட்டவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு தண்ணீரில் அவர்களை அமிழ்த்தி மூச்சு திணற திணற அவர்களை சித்திரவதை செய்தார்கள். இப்படி பல இன்னல்களையும் தொல்லைகளையும் கொடுமைகளையும் அந்த சஹாபாக்களுக்கு அந்த மக்கத்து காஃபிர்கள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான துன்பங்களை கொடுத்தார்கள். நடக்கும் பாதையிலே கூரிய முட்களை நட்டி வைத்து அழகு பார்த்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குப்பைகளை கொட்டி ரசித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிலே இருக்கிற போது நாற்றமெடுத்த ஒட்டக குடல்களை மேலே தூக்கி போட்டு மகிழ்ந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கட்டத்திலே அந்த மக்கத்து காஃபிர்கள் கொல்வதற்கே துணிந்து விட்டார்கள். இவ்வளவு சித்திரவதைகளையும் கொடுமைகளையும் அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சஹாபாக்களும் மக்காவில் இருக்கிற போது அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை ஃபஸ்பிர் வஅரித் அனில் ஜாஹிலீன், நபியே நீங்கள் பொறுமையாக இருங்கள், நீங்கள் அந்த மடையர்களை பொருட்படுத்த வேண்டாம் என்பதுதான். அப்படியானால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவினுடைய உதவி அவர்களுக்கு இருக்க வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வையே நம்பி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த நபித்தோழர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள், பல சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இந்த கணத்தில் இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஃபஸ்பிர், நீங்கள் பொறுமையாக இருங்கள், அந்த மடையர்களை பொருட்படுத்த வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு கால சூழ்நிலை இருக்கிறது, காலம் கனிய வேண்டும், அதற்கென்று ஒரு நேரம் வர வேண்டும் என்பதை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா இதன் மூலம் உணர்த்தி தருகிறான். ஒரு கட்டத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அந்த மக்கத்து காஃபிர்கள் கொல்லுவதற்கு துணிந்து விட்டதற்கு பிறகுதான் ஹிஜ்ரத் செய்வதற்கான கட்டளையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இட்டார். ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கான பல ஏற்பாடுகளை செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கிற அந்த படுக்கையில் தான் படுத்ததை போல் எதிரிகள் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய படுக்கையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்க வைத்து விட்டு சென்றார்கள் என்பது ஹிஜ்ரத்தினுடைய பாடம். அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த படுக்கையில் படுத்திருக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை சுற்றிலும் ஆயுதங்களோடு எதிரிகள் சுற்றி நிற்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்பது உத்தரவு. தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்தால் எதிரிகள் ஆயுதங்களோடு நிற்கிறார்கள், தாக்கிவிடக்கூடும். அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, தவக்கல்து வைத்தவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய படுக்கையில் படுக்க வைத்து விட்டு தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வருகிற போது வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தா வ மின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன் என்கிற இந்த வசனத்தை ஓதிவிட்டு வெளியே வருகிறார்கள். அந்த எதிரிகளுடைய கண்களை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறைத்து விட்டான். அல்லாஹ் ஒருவரை பாதுகாக்க வேண்டும் என்று நாடிவிட்டான் என்று சொன்னால் எதிரிகள் சூழ்ந்திருந்தாலும், எவ்வளவு நெருக்கடியான நிலையில் நாம் இருந்தாலும்,
அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கையும் ஈமானும் தவக்கலும் வைத்தவர்களாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்கிற அந்த உறுதிப்பாடு அதிகமாக நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா எதிரிகளுடைய கண்களை குருடாக்கியும் நம்மை பாதுகாப்பான் என்பதற்கான பாடமாக இந்த ஹிஜ்ரத்தினுடைய பாடம் அமைந்திருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்கையில் படுக்க வைத்திருந்தார்கள் அல்லவா? அது குறித்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே பிற்காலத்தில் கேட்கப்பட்டது, நீங்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த படுக்கையில் படுத்திருந்த அந்த நேரம் என்பது அது உங்களுக்கு மரண படுக்கை அல்லவா? எதிரிகள் எப்பொழுது வேண்டுமானாலும் உள்ளே வரலாம், உங்களை தாக்கலாம், ஆயுதங்களோடு அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? கொஞ்சம் கூட நீங்கள் தூங்கி இருக்க மாட்டீர்களே, பயந்து நடுங்கி இருப்பீர்களே என்றெல்லாம் கேட்டபோது அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை, என்னுடைய வாழ்நாளிலேயே மிக நிம்மதியாக தூங்கிய நாள் என்று சொன்னால் இன்றைய தினத்தில் ஹிஜ்ரத்தினுடைய சமயத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய படுக்கையில் அலியே நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்களோ அன்றைய தினம்தான் என்பதாக சொன்னார்கள். அதற்கு காரணத்தை சொல்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படுக்கையில் என்னை படுக்க சொல்வதற்கு முன்னால், அலியே எனக்கு பதிலாக இங்கே நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள், இந்த நபர்களிடத்திலே அவர்களுக்கான பொருள் என்னிடத்திலே அமானிதமாக கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது, அதையெல்லாம் ஒப்படைத்து விட்டு அதற்கு பிறகு என்னை மதீனாவில் வந்து சந்தியுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் இந்த படுக்கையில் எனக்கு எந்த இடையூறும் ஏற்படாது, நிச்சயமாக நான் உயிர் வாழ்வேன், மதீனாவில் நபியை போய் சந்திப்பேன் என்கிற அந்த நபியினுடைய அந்த வார்த்தை தான் நிம்மதியாக அன்றைக்கு நான் உறங்கினேன் என்பதாக அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்பது வரலாறு என்று சொன்னால் எந்த அளவுக்கு நபியினுடைய வார்த்தையின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. இந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொன்னான வாக்குகளும் வார்த்தைகளும் நமக்கு மத்தியில் நமக்காகவும் இருக்கிறது. அதில் எந்த அளவுக்கு நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதையும் ஒரு கரம் யோசித்து பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு அந்த சௌர் என்கிற குகையிலே இருக்கிற போது எதிரிகள் அந்த சௌர் என்கிற அந்த குகைக்கும் வந்து விடுகிறார்கள். குகைக்குள் இருக்கிற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எதிரிகள் இங்கேயும் வந்து விட்டார்கள், அவர்கள் குனிந்து பார்த்தால் நம் இருவரினுடைய தலைகளும் பறிபோய்விடும், நாம் இருவர் தானே இருக்கிறோம், இப்பொழுது என்ன செய்வது என்பதாக கேட்டபோது அந்த நேரத்தில் ஈமானிய உறுதியோடு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, நண்பரே கவலைப்படாதீங்க, நாம் இருவர் மட்டுமல்ல, நம்ம கூட சூப்பர் பவராக மூன்றாவது நபராக இறைவன் இருக்கிறான், அவன் நம்மை பாதுகாப்பான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்களிடத்தில் இருந்த அந்த நம்பிக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பாதுகாத்தானா இல்லையா? எவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் மீது ஈமானும் தவக்கலும் நமக்கு மிக உறுதியாக இருக்கும் பட்சத்தில் எந்த எதிரிகளாலும் எதுவும் நம்மை செய்துவிட முடியாது, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்கிற ஒரு பாடத்தை இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம் நமக்கு கற்றுத்தருகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அல்லாஹ்வினுடைய உத்தரவு வரலாம், அப்படி உத்தரவு வந்தால் நாம் உடனேயே ஹிஜ்ரத் செய்தாக வேண்டும், எனவே அபூபக்கரே நீங்கள் தயாராக இருங்கள் என்பதாக சொன்னார்கள். ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்பதாக அல்லாஹ்வினுடைய கட்டளை வந்த அந்த நேரத்தில் அப்பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் ஹிஜ்ரத் செய்ய வேண்டியது இருக்கும், உங்களை நான் என்னோடு துணைக்கு நான் அழைத்து செல்ல போகிறேன், எனவே நீங்கள் தயாராக இருங்கள் என்பதாக சொன்னார்களோ
அன்றைய தினத்திலிருந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்காக வேண்டி காத்திருந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் நம்முடைய வீட்டின் கதவு தாளிட்டிருக்க கூடாது என்பதற்காக அதற்கு பிறகு அன்றைய தினத்திலிருந்து அவர்களுடைய வீட்டு வாசலின் கதவை அவர்கள் மூடவே இல்லையா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலை விரிவாக்கம் செய்கிற ஒரு பணி நடக்கிற அந்த நேரத்தில் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுடைய வாசல்களை எல்லாம் மூடச் சொல்லுகின்ற அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நினைவு கூறினார்கள். மஸ்ஜித் நபவியினுடைய பல வழிகளில் இருக்கிறது, அந்த வாசல்களை எல்லாம் நீங்கள் அடைத்து விடுங்கள் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய தோழர் அபூபக்கர் வருவதற்கான அந்த வாசல் இருக்கிறது, அவர் வருகிற அந்த வழி, அதை மட்டும் நீங்கள் மூடிவிட வேண்டாம், அது திறந்தே இருக்கட்டும், அந்த வாசலை அடைத்து விடக் கூடாது என்பதாக சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிஜ்ரத்தினுடைய சமயத்தில் எந்த நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் ஹிஜ்ரத் செய்ய வேண்டியது இருக்கும், நீங்கள் தயாராக இருங்கள் என்பதாக நான் சொன்னேனோ, அன்றிலிருந்து அவருடைய வீட்டு வாசலை அடைக்காமல் அந்த அபூபக்கர் என்னுடைய வருகைக்காக வேண்டி காத்திருந்தார். எனவே என்னுடைய தோழர் அபூபக்கர் வருகிற அந்த வாசலை அடைத்து விடக் கூடாது, அது திறந்தே இருக்கட்டும், அதற்கான அந்த வழியை நீங்கள் மூடிவிட வேண்டாம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூறினார்கள். அருமையானவர்களே, நீங்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் போகலாம் என்ற இறைக்கட்டளை கனவின் மூலமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தவுடன் நபி அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு உடனேயே மதீனாவிற்கு போய்விடவில்லை. மக்காவில் இருந்து மதீனாவிற்கு செல்வதற்கான பல ஆயத்தங்களை முதலில் திட்டமிட்டு செயலாற்றினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னோடு தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து செல்வதற்கு முடிவு செய்து அவர்களுடன் பயணத்திற்கான முழு ஏற்பாடுகள் சம்பந்தமாக அவர்கள் முதலில் ஆலோசனை செய்தார்கள். மக்காவில் இருந்து செல்வதற்கு வழிகாட்டி ஒருவர் தேவை. மதீனாவிற்கு வழிகாட்டியாக இறை மறுப்பாளராக இருந்த அப்துல்லா பின் உரைக்கித் என்பவரை தங்களுடைய பயண தோழராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். தாங்கள் பயணம் செல்வதற்காக 2 ஒட்டகங்களை 4 மாதங்களாக தயார் செய்து இறுதியில் அப்துல்லா பின் உரைக்கித்திடம் கொடுத்து 3 நாட்கள் கழித்து குறிப்பிட்ட இடத்திற்கு வரும்படி ஒட்டகத்தை அவரிடம் ஒப்படைத்து விட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாக ஹிஜ்ரத் செல்லும் வழியில் தங்குவதற்காக சௌர் குகையை தேர்வு செய்கிறார்கள். அங்கு 3 நாட்கள் தங்குவது. குகையில் தங்கி இருக்கும் போது உணவை கொண்டு வந்து கொடுப்பதற்காக அபூபக்கரின் மகளான அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தேர்வு செய்கிறார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணவை கொண்டு வரும்போது அவருடைய காலினுடைய அந்த பாத சுவடுகள் அதை அழிக்க வேண்டும் என்பதற்காக, ஆடுகளை ஓட்டிச் சென்று அழிப்பதற்காக, ஆட்டிலிருந்து பாலை கறந்து குடிப்பதற்காகவும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முன்னாள் அடிமையான ஆமிர் இப்னு புகைரா அவர்களை தேர்வு செய்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தங்களை பற்றி மக்கத்து காஃபிர்கள், அந்த எதிரிகள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்கிற அந்த தகவலை இரவு நேரத்தில் கொண்டு வருவதற்காக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் அப்துல்லாவை தேர்வு செய்தார்கள். அப்துல்லா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரத்தில் இவர்களுடன் குகையில் தங்கி சஹர் நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் மக்காவிற்குள் வந்து விடுவார்கள். இப்படியே 3 இரவுகள் செய்தார்கள். நபி அவர்கள் தனது வீட்டில் இருந்து செல்லும் போது வீட்டில் தங்க வைப்பதற்காக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்வு செய்தார்கள். இப்படி பல திட்டங்களை செய்த பின் தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே, நீங்கள் தயாராக இருங்கள், எந்த நேரத்திலும் நான் உங்கள் வீட்டை நோக்கி வரலாம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அருமையானவர்களே, உண்மையில் திட்டமிடல் என்பது இஸ்லாமிய அடிப்படையில் ஈமானுக்கோ தவக்கலுக்கோ முரணானது அல்ல என்பதை நபி அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தின் மூலம் நமக்கு எடுத்து காண்பித்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மதீனாவாசிகள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அதற்கு காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு தான் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னாலேயே முன் ஏற்பாடாக, முன்னெச்சரிக்கையாக அவர்களுடைய திட்டமிடுதலில் இதுவும் இருந்தது. ஆரம்பமாக முதல் ஹிஜ்ரத் செய்வதற்காக
முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னாலேயே மதீனாவிற்கு அனுப்பிவிட்டார்கள். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த அந்த சேவை என்பது அது சாமானியமானது அல்ல. இளைஞராக துடிப்புடன் கூடிய வாலிபராக இருந்த அந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு சென்று அதற்கு பிறகுதான் இஸ்லாத்தை ஈமானை அந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற தேவையில்லாத அளவுக்கு முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருக்கிற ஒவ்வொரு தெருவாக ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கி ஈமானை இஸ்லாத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அவர்களுடைய வருகையை குறித்து அங்கே பதிவு செய்து விட்டார்கள். எல்லா மக்களும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு செல்வதற்கு முன்னாலே ஏராளமான மக்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டு விட்டார்கள். எனவே எப்பொழுது அந்த நபி வருவார்கள், எப்பொழுது அந்த ரசூல் வருவார்கள், நம்முடைய இந்த மதீனா நகரத்து பூமியில் எப்பொழுது அந்த நபி கால் பதிப்பார்கள் என்று ஆவலோடு காத்திருக்கக்கூடியவர்களாக அந்த மதீனா நகரத்து மக்கள் இருந்தார்கள். இதனால்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்ற உடனே நபிகளை வரவேற்பதற்கு தேவையான உதவிகளை செய்வதற்கும் மதீனத்து மக்கள் முழு மகிழ்ச்சியுடன் மனதுடன் காத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கான முதல் காரணமாக இருந்தது முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் மதீனா சென்றவுடனேயே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊர் மக்களை அந்த குலங்களை ஒன்றிணைத்து பிற சமூக தலைவர்களிடம் ஒப்பந்தங்களை போட்டு முஸ்லிம்களுக்கு பாதுகாப்புடனும் வாழ்வாதாரமும் உறுதி செய்யப்பட்டு மதீனாவில் ஒரு இஸ்லாமிய அரசை அமைக்க முடிந்தது என்றால் அதற்கு மூலமாக செயல்பட்டவர் இந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். ஈமானும் தவக்கலும் முன்னெச்சரிக்கையும் திட்டமிடுதலும் முயற்சியும் வேண்டும் என்பது இந்த ஹிஜ்ரத் இந்த சமூகத்திற்கு தருகிற மிகப்பெரிய பாடமாக அமைந்திருக்கிறது. அருமையானவர்களே, மதீனாவிற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்றவுடன் முதலில் செய்த வேலை என்னவென்றால் சகோதரத்துவத்தை அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தினார்கள். பரம்பரையாக பகமை பாராட்டிக் கொண்டிருந்த இந்த அவுஸ் ஹஸரஜ் கோத்திரங்களுக்கு இடையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமையை சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். காலம் காலமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தவர்களை சகோதரர்களாக மாற்றினார்கள். சமூக ஒழுங்கில்லாத கோத்திர உணர்வு மிகைத்திருந்த எதற்கெடுத்தாலும் சண்டை போடுகிற எதற்கெடுத்தாலும் ஒருத்தரை ஒருவர் வெட்டி கொள்கிற அந்த அரபிய மக்களிடம் அன்பையும் கருணையையும் பரஸ்பரம் உதவி புரியும் பண்பையும் இஸ்லாமிய சகோதரத்துவ கொள்கை மூலம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய அந்த சகோதரத்துவம் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. மக்காவாசிகள் ஹிஜ்ரத்தின் போது தன் தொழில், வருமானம், செல்வம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒன்றும் இல்லாதவர்களாகத்தான் அவர்கள் மதீனாவிற்கு முஹாஜிரின்களாக தியாகிகளாக வந்து சேர்ந்தார்கள். மக்காவில் இஸ்லாத்தை பரப்ப முடியவில்லை, ஈமானை மெருகூட்ட முடியவில்லை, இறைவனை சுதந்திரமாக வணங்க முடியவில்லை, இறை அழைப்பு பணியை தாழ்வாவை மேற்கொள்ள முடியவில்லை. இங்கே அதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. எனவே இறைவனை சுதந்திரமாக வணங்குங்கள், சுதந்திரமாக இறை அழைப்பு பணியை மேற்கொள்ளுங்கள் என்று மட்டும் சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுகொள்ளாமல் அப்படியே விட்டிருந்தார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு மக்காவாசிகளின் வாழ்க்கையும் எதிர்காலமும் கேள்விக்குறியாக மாறி போயிருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை மட்டுமல்ல உலகத்தின் நல்வாழ்விற்கும் வழிகாட்டும் உன்னத நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களினுடைய வியாபாரத்திலும் இன்ன பிற வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகளிலும் ஒருவருக்கொருவர் இணைந்து செயல்படுவதற்கு தோதுவாக மக்காவாசிகளுக்கும் மதீனாவாசிகளுக்கும் மத்தியில் இணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் ஏற்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சகோதரத்துவத்தால் அவர்களுடன் பிறந்த சகோதரர்களை மிஞ்சும் அளவுக்கு இணைபிரியா சகோதரர்களாக அவர்கள் மாறி போனார்கள். நாம் நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்காக ஒரு 100 ரூபாய் காசை விட்டு கொடுப்பதற்கு கூட நாம் தயாராக இல்லை என்பதுதான் நம்மிடத்தில் இருக்கிற சகோதரத்துவமாக இருக்கிறது.
ஆனால் எந்த உறவோ சொந்தமோ பந்தமோ இல்லாத அந்த மக்காவாசிகளுக்கு, அந்த அன்சாரிகள், அந்த மதீனாவாசிகள் எந்த அளவுக்கு அவர்களோடு ஈமான் என்கிற அந்த ஒரு கொள்கை சகோதரன் என்கிற அடிப்படையில் எந்த அளவுக்கு அவர்களோடு சகோதரத்துவத்தை பேணினார்கள் என்று சொன்னால், அந்த வரலாற்றை படிக்கிற போது அது நம்மை மெய்சிலிருக்க வைத்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய அந்த சகோதரத்துவத்தின் மூலம் இணைந்தவர்கள் தான் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சஅத் பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். மக்கா வந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்னி அக்ஸருல் அன்சாரி மாலன், மதீனாவாசிகளில் அன்சாரிகளில் நான் கொஞ்சம் செல்வன் படைத்தவனாக இருக்கிறேன். ஃபஅக்ஸிம் மாலி நிஸ்ஃபைனி, எனது பொருளை 2 பகுதியாக பிரித்து ஒரு பகுதியை நான் வைத்துக் கொள்கிறேன், ஒரு பகுதியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். அதற்கு அடுத்ததாக அவர் சொன்ன வார்த்தை தான் வரலாறே கண்டு பிரமிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சொன்னார், வலி இம்ராத்தானி ஃபன்துர் அஜபஹுமா இலைக ஃபஸம்மிஹா லி அதல்லிகுஹா, எனக்கு 2 மனைவிகள் உண்டு, அதில் உங்களுக்கு யார் விருப்பமோ சொல்லுங்கள் தோழரே, அவரை நான் விவாகரத்து தலாக்கு விட்டு விடுகின்றேன். அவரை நீங்கள் விரும்பினால் நிக்காஹ் செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி தன்னுடைய பொருளாதாரத்தை மட்டுமல்ல, தன்னுடைய மனைவிமார்களில் கூட ஒருவரை நான் தலாக்கு விட்டு அவரை உங்களுக்கு நீங்கள் விரும்பினால் சொல்லுங்கள், நிக்காஹ் செய்து வந்து தந்து உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தை விட்டு பொருளாதாரத்தை விட்டு எல்லாவற்றையும் தியாகம் செய்து விட்டு எங்களுடைய நாட்டிற்கு வந்திருக்கிறீர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை என்னுடைய சகோதரனாக ஆக்கி தந்திருக்கிறார்கள். உங்களுடைய துன்பம் என்னுடைய துன்பம், உங்களுடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம், உங்களுடைய மகிழ்ச்சி என்னுடைய மகிழ்ச்சி, உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதாக கேட்கிறார்கள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்திருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, தன்னுடைய வாழ்க்கையின் அனைத்து அவசிய தேவைகளையும் விட்டுக் கொடுக்கும் அளவு அவர்களை அது உயர்த்தியது மட்டுமல்ல, தன் சகோதரன் மகிழ்ச்சி தன் மகிழ்ச்சியாக, அவனுடைய துக்கத்தை தன்னுடைய துக்கமாக நினைக்கும் மனோநிலைக்கு அவர்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மின் அஃதலில் அமலி இத்காலு சுரூரி ஃபீ கல்பில் முஃமின், ஒரு முஃமினின் உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது அமல்களெல்லாம் சிறந்தது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு பிற சகோதரர்கள், பிற மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால், நிம்மதியாக இருந்தால் பிறருக்கு பிடிப்பதில்லை, அவர்கள் துக்கமாக இருக்கிறார்கள், சிரமங்களை அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால் மகிழ்ச்சி அடைகிற உள்ளமுடையவர்களாக இருக்கிற சமூக மக்களை அதிகமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களை, மதீனாவிற்கு சென்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த 2வது பணி என்னவென்றால், அங்கே ஒரு பள்ளியை கட்டி எழுப்பினார்கள். ஒரு ஊரில் வாழுகிற முஸ்லிம் சமூகத்தை ஒன்றிணைப்பதற்கும் அவர்களை ஒருங்கிணைப்பதற்கும் ஒரு மஸ்ஜித், பள்ளிவாசல் நிச்சயம் இருக்க வேண்டும். அதனால்தான் மதீனா சென்றதும் முதலாக ஒரு மஸ்ஜிதை, பள்ளிவாசலை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடை வீதியை கடந்து சென்றார்கள். அங்கே நின்று அந்த மக்களை பார்த்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், உங்களுக்கு ஏன் இந்த இயலாமை என்று கேட்டார்கள். ஏன், என்ன விஷயம் என்று அந்த மக்கள் கேட்டபோது, அங்கே நபியினுடைய சொத்துக்கள் பங்கு வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, பள்ளிவாசலில் நபியினுடைய சொத்துக்கள் பங்கு வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே நிற்கிறீர்களே என்பதாக கேட்டார்கள். அந்த மக்கள் எல்லாம் அங்கே பள்ளிக்கு செல்கிறார்கள். பள்ளிக்கு போனா அங்க எதுவுமே இல்லை, திரும்பி வருகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், அங்கே எதுவும் நபியினுடைய சொத்து பங்கு வைக்கப்படவில்லையே என்பதாக கேட்டபோது, யாரையாவது பார்த்தீர்களா என்பதாக கேட்ட அந்த சமயத்தில் சொன்னார்கள், சிலர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள், சிலர்கள் திக்ரு செய்து கொண்டிருக்கிறார்கள், சிலர்கள் ஹலால் ஹராமை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொன்ன நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அதுதானே நபியினுடைய சொத்து, அதுதானே நபியினுடைய சொத்து, பள்ளிவாசலில் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை நீங்கள் பள்ளிவாசலோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அது உங்களுடைய காலத்தை நேரத்தை வீணடிக்காதீர்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் சென்ற உடனேயே மதீனாவில் முதலாக ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள் என்று சொன்னால், பள்ளிவாசலுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹிஜ்ரத் இது நமக்கு தருகிற பாடமாக அமைந்திருக்கிறது.
நமக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒற்றுமையாக சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்பது ஹிஜ்ரத் நமக்கு தருகிற பாடமாக அமைந்திருக்கிறது. ஈமானும் தவக்கலும் நம்மை பாதுகாக்கும் என்பதையும் முயற்சியும் திட்டமிடுதலும் நமக்கு வெற்றியை தரும் என்பதையும் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக பாடம் பெறுகிற படிப்பினை பெறுகிற மக்களாக நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.